சிலருக்கு, அதாவது தேவனை அறியாம அந்த கடைசி நிமிடத்துல ஆண்டவரை குறித்த காரியத்தை கேள்விப்பட்டு அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, அவங்க மரித்திருப்பாங்க பாருங்க. அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். அதன் அடையாளத்தில் வந்துதான் சிலுவையில தொங்கின கள்ளன். அவனுக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷமே மொத்தம் அவனுக்கு கிடைச்சது 6 hours, 6 மணி நேரம். மொத்தம் அவனுக்கு கிடைச்சது 6 மணிக்கூர். அந்த 6 மணிக்கூர்ல அந்த நீங்க சுவிசேஷம் படிச்சீங்கன்னா தெரியும், இயேசுவை முதல்ல நிந்திக்கிற கூட்டத்தில் அவனும் உண்டு. சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள் தான் இருக்கு. டைம் போக போக ஒருவனுக்குள்ளே மனமாற்றம் வருகிறது. இயேசுவை குறித்து ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து கொஞ்ச நேரம் தான் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த கொஞ்ச நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் பாருங்க. ஆண்டவரேன்னு வாயை திறந்து சொல்லிட்டான். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை, ரட்சிப்பு எவ்வளவு சுலபமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரேன்ட்டான். ஆண்டவரே, ஆண்டவரேன்னா என் மை லார்ட், என்னை ஆளுகை செய்கிறவரே, ஆண்டவரேன்ட்டான். ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அதை தள்ளிவிட்டு கடைசி நேரத்தில் நம்ம இப்படி எஸ்கேப் ஆயிடலாம்னா நடக்காது. ரட்சிப்பு கர்த்தருடையது. எனவேதான் காலத்தை ஒரு தேவ பிள்ளை தள்ளவே கூடாது. ஆண்டவர் சந்திக்கிறாரா தெரியுதா, இதான் சத்தியம் தெரியுதா, காலத்தை தள்ளவே கூடாது. கர்த்தர் வந்து ஒரே மார்க்கத்தை வைத்திருக்க, ஜீவ மார்க்கத்தை வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த போதகர் சொன்ன சாட்சி. ஆமென். மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவனுக்கு ரட்சிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆண்டவருக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து நல்ல குடிகாரர். அவருக்கு இயேசுவை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த அம்மா பல வருடம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். சீரியஸ் ஆகி கஷ்டப்பட்டோடனே இந்த அம்மா அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டருமா 2 பேரும் போறாங்க. நேரம் அங்கே போறாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததும் இந்த அம்மா மார்பில் அடிச்சு அழுறாங்க. ஆண்டவரே, நான் கேட்டேன் ஆண்டவரே, இந்த ஆத்மா போயிருமே ஆண்டவரே, ஓன்னு அழுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உயிர் திரும்ப வந்துட்டு. ரொம்ப நேரம் இருக்குல்ல. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு மேக்சிமம் 2 மணிக்கு இருந்துரு, 2 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் ஏதோ சொன்னாங்க. அந்த அவ்வளவு நேரத்தில் அவர் வந்து இயேசுவை தன் பாவத்தை அறிக்கையிட்டு அழுது ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது தங்கச்சி மடத்தில். அங்கே மினிஸ்ட்ரி போயிருக்கும் போது அங்கே இந்த சம்பவத்தை சொல்றாங்க. சரி, இது தேவன் பாராட்டுகிற இரக்கம். இந்த இரக்கம் சத்தியத்தை எல்லாம் அறிந்து உள்வாங்கிட்டு நம்ம வந்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தள்ளி தள்ளி விடும்போது இந்த இரக்கம் கிடைக்காது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். கழுவப்படணும். என கழுவப்பட்டவர்கள் காக்கப்படுவார்கள். நம்ம கடையில் போய் ஒரு பிரெட் வாங்குறோம். பிரெட் எவ்வளவு விலை இருக்கும்? 50 ரூபா, 60 ரூபாய், 50 ரூபா கொடுத்து பிரெட் வாங்குறோம். ஒரு 3 நாள் கழிச்சு பார்க்குறோம், அது வந்து பூசணம் பூத்திருக்கு. என்ன பண்ணுவோம்? அது பூசணம் பூத்ததுக்கு அப்புறம் அதை பாதுகாப்போமா? என்ன பண்ணுவோம்? புருஷனை கொடுப்போமா? இல்லை, நீங்க இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணுவோம்? தூரப்படுவோம். அது எடுத்து பார்க்குறோம், கெட்டு போகல. என்ன பண்ணுவோம்? ஃப்ரிட்ஜிலையாவது வச்சு. பூசணம் பூத்ததை யாராவது ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாப்போமா? இல்லை. மன்னாவுக்கு வேலிடிட்டி 24 hours தான். அதை தாண்டி 1 செகண்ட் ஆனா கூட அந்த மன்னா கெட்டு போயிடும். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த மன்னா கெட்டு போகல. அது போலவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டாங்க.